வெறும் 10,000 ரூபாய் இருந்தா படப்பையில மெயினான சர்ப்பனஞ்சேரி பக்கத்துல பல வீடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த இடம் நமக்கு சொந்தமாகும். 2600 ரூபாய் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட நம்ம பண்ணிருக்கோம். நிஜமாவா? இங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் பாத்தீங்கன்னா வெறும் 15 லட்சம் ரூபாய் தான் வரும். சிங்கிள் பிஹெச்கேல ஒரு தனி வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் கஸ்டமைஸ்டா வேணும் அப்படின்னீங்கன்னா 29 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். நம்மளோட பிரைஸ்க்கு இந்த லொகேஷன்ல எங்கேயுமே கிடையாது. ஸ்பாட் புக்கிங் பண்ணி 15 டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயின் கொடுத்துறோம். ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நம்ம சைட் காம்பவுண்ட் வால் பின்னாடி பாத்தீங்கன்னா தானிஷ் அகமது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஜினியரிங் அந்த காலேஜ், அந்த சைட்டுக்கு ஆப்போசிட்ல ராசி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீராம் ஐடி கேட்வே. இங்க இருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த லொகேஷன்ல வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 32 ஃபீட்லயே உங்களுக்கு தண்ணி வந்துடும். தேர்ட் டைட்டில் பார்க் பாத்தீங்கன்னா ஒரகடத்துல போடுறாங்க. அது டெவலப் ஆச்சுன்னா 5 லட்சம் மக்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி 15,000 பேர் அங்க ஒர்க் பண்றாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் வேணும்னா இதுதான் பெஸ்ட்னு கூட நம்ம சொல்லலாம். 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் மேஜர் பேங்க்ஸே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஆல்ரெடி குடியிருப்புகளுக்கு மத்தியில எனக்கு இடம் வேணும்னு கேட்டிருக்கீங்கல்ல, இங்க ஆல்ரெடி குடியிருக்காங்க. உள்ள சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலே ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் கிடையாது. ஜஸ்ட் 15.5 லேக்ஸ்க்கு ஒரு பிளாட்டும் 29 லேக்ஸ்க்கு ஒரு வீடுமே தராங்க. அதுவும் இண்டிவிஜுவல் வில்லா. இடத்துல இருந்து வீடு வரைக்கும் நமக்கே சொந்தமா தராங்க. அது எங்கன்னு கேக்குறீங்களா? படப்பையில நம்ம நிலம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்டியை பார்க்கலாமா? ஹாய் சார், வணக்கம். இந்த கம்பெனியோட எம்டிஸ் ஹரிஹரன் அண்ட் தமீம் அன்சாரி. எப்படி இருக்கீங்க? ஓகேங்க சார். சார், இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. உங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மேம், நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம நிலம் சூப்பரா இருக்கு பேரு. இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளது வெஸ்தாம்பரத்துல கிருஷ்ணா நகர்ல நம்மளது ஆபீஸ் இருக்கு மேம். சூப்பர் சார். கிட்டத்தட்ட நம்மளது ஒரு 25 மெம்பர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், அவுட்லெட் ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் எங்கங்க சார் லொகேட் ஆயிருக்கு கரெக்ட்டா? மேம், இந்த ப்ராப்பர்ட்டி லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்ப மிக க்ளோஸ் டு நம்மளது படப்பை பக்கத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். இந்த லொகேஷனோட ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நம்ம தான் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் மேம். நீங்க ரேட் சொல்லுங்க, பெஸ்டா இல்லையான்னு எங்க சப்ஸ்கிரைபரும் நாங்களும் சொல்லுவோம். கண்டிப்பா மேம். இங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 2600 ரூபாய் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிஜமாவா? கண்டிப்பா. பக்கத்துல எங்கனா விசாரிச்சு பாத்துக்கலாம். இல்ல இத விட கம்மியா இருக்கு. 100% நீங்க விசாரிங்க. நம்மளோட பிரைஸ்க்கு இந்த லொகேஷன்ல எங்கேயுமே கிடையாது. 40+ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கீங்கன்னா நல்ல ஹாப்பி கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. அப்ப நீங்க வந்து ஜென்யூனா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியும். பட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர்ஸ்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வந்து பார்க் டெவலப்மென்ட் பண்ணிருக்கோம். உள்ள பாத்துருக்கீங்க ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே வீடு கட்டி வந்துட்டாங்க. ஆல்ரெடி குடும்பம் இருக்காங்க, துணி எல்லாம் காயுது. ஆமா மேம். இப்போ ஃபேஸ் 2லயே நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் மேம். ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பின்னாடி நம்மளது பண்ண போறோம். சரி, ஓகே. சோ இதுல பக்கத்துல என்ன உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட் காம்பவுண்ட் வால் பின்னாடி பாத்தீங்கன்னா தானிஷ் அகமது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஓகே. சோ இங்க இந்த அப்படியே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஒயிட் பில்டிங் தெரியுது இல்ல, அதுதான் அந்த ஒயிட் பில்டிங் தான் தானிஷ் அகமது இன்ஜினியரிங் காலேஜ். அந்த டவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங். சோ அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஜினியரிங் அந்த காலேஜ், அந்த காலேஜ் இருக்கு. அது வந்து ஏரோநாட்டிக்கல்ஸ் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கான காலேஜ். ஆமா, அது. சோ அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல ராசி இன்ஜினியரிங் காலேஜ். ராசி இன்ஜினியரிங் காலேஜ். அதாவது கோயிலுக்கு 4 வாசல் இருக்க மாதிரி உங்க சைட்டுக்கு ஒரு 4 காலேஜ் சுத்தி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஸ்கூல்ஸ்ங்க சார். சோ ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல நம்மளது ஆல்வின், உங்களுக்கு படப்பையில ஃபேமஸான ஸ்கூல் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல். அது ஆல்வின், சென்ட் மேரிஸ், சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு வேலம்மாள் வித்யாசரம் ஸ்கூல். அதே மாதிரி படப்பையில பெரிய கவர்மெண்ட் ஸ்கூலும் உங்களுக்கு இருக்கு. ஓகே. இப்போ இங்க இருந்து ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும். கீழே ஸ்கூல்ஸ் நடக்குது. 3rd ஃப்ளோர் கட்டிட்டு இருக்காங்க. ஹிந்து வித்யாசரம் ஸ்கூல். சோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல முன்னால நம்ம சைக்கிள்ல நடந்தெல்லாம் போவோம்ல, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வேணும்னா பக்கத்திலே இருக்கு. சோ இது ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு இடம் சார். அப்படி இருக்கும் போது எங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருமா? இந்த லொகேஷன்ல வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 32 ஃபீட்லயே உங்களுக்கு தண்ணி வந்துடும். சூப்பர். சோ நீங்க 80 அடி போனாவே லைஃப் டைமாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேம். ஓகே. சோ நீங்க OMRலாம் இப்போ தண்ணி ப்ராப்ளமா இருக்கு இல்லையா? சோ அங்க வாட்டர் வந்து எங்க இருந்து எடுத்துட்டு போறாங்கன்னா படப்பை அண்ட் குன்றத்தூர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஓகே. சோ இந்த லொகேஷன்ல உங்களுக்கு
வாட்டர் நல்லா இருக்கும் மேம். சரிங்க சார். ஸ்கூலு காலேஜ் தண்ணி எல்லாமே ஓகே. இங்க பக்கத்துல நம்மளுக்கு ஒர்க் பர்பஸ் ஒரு ஐடி செக்டர் ஆகட்டும், நான் ஐடி ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், ஏதோ ஒன்று அது எப்படிங்க சார் இருக்கு? கண்டிப்பா மேம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படப்பையில இருந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜங்ஷன் பாத்தீங்கன்னா ஒரகடம். ஸோ அந்த ஒரகடம் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனி இருக்கு. டைம்லர், ராயல் என்ஃபீல்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய அப்போலோ டயர்ஸ் எல்லாம் கூட ஆமா மேம். அப்போலோ டயர்ஸ் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து லெஃப்ட்ல திரும்ப வச்ச ஜேகே டயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த லொகேஷன் ஃபுல்லா நம்ம சைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போகும்போது உங்களுக்கு அது ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ நீங்க படப்பையில இருந்து அதாவது தாம்பரத்துல இருந்து வரும்போது பெருங்கல்தூர் ஜங்ஷன்ல உங்களுக்கு ஸ்ரீராம் ஐடி கேட்வே. ஓகே. இங்க இருந்து ஸ்ரீராம் கேட்வே எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் சார்? ஸோ இங்க இருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகே. ஸோ அப்கமிங்ல இப்போ ஒரகடத்துல ஒரு டைட்டில் பார்க்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைட்டில் பார்க் அங்கதான் வருது. ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் பாத்தீங்கன்னா திருவான்மியூர், செகண்ட் டைட்டில் பார்க் பாத்தீங்கன்னா பட்டாபிராம், தேர்ட் டைட்டில் பார்க் பாத்தீங்கன்னா ஒரகடத்துல போடுறாங்க. அது டெவலப் ஆச்சுன்னா 5 லட்சம் மக்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி 15,000 பேர் அங்க ஒர்க் பண்றாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் வேணும்னா இதுதான் பெஸ்ட்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா மேம். அந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு பக்கத்துலயே நீங்க ஒரு சைட் எடுத்துட்டீங்க. ஓகே சரி. இதுல சேனல் பார்ட்னர்ஸ், புரோக்கரேஜ் எங்களால அதெல்லாம் கொடுத்து முன்னுக்கு வர முடியாது. நீங்க டைரக்ட் செல்லிங்கா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம கட் பண்ணிடலாம் சார். சோ இங்க வந்து டைரக்டா நம்ம தான் மேம். டைரக்டா நம்ம சைனிங் அத்தாரிட்டி நம்ம தான் பண்ணி. நீங்க தான். அப்ப நடுவுல புரோக்கரேஜஸ்லாம் எதுவும் கிடையாது. நாங்க யாருக்கும் அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணும், இல்ல நீங்களே அதுல ஏத்தி வைக்கணும்னு அவசியம் அந்த மாதிரி நம்ம எந்த ப்ராஜெக்ட்டும் பண்றது இல்ல. சரி ஓகே. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய வீடுகள் இருக்கு, எண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிறைய வீடுகள் இருக்கு, நிறைய பேர் குடும்பம் இருக்காங்க. அது இல்லாம 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனே இருக்கு. அது அவர் சொல்லுங்க, நானே பார்த்துட்டு சொல்றேன். ஆல்ரெடி 3 ஃபேஸ் இபி லைன் போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு இடம் வாங்கிட்டு அங்க நம்ம இபி எடுக்கணும்னா 2 lakhs 3 lakhs கிட்ட ஆகும். ஒரு கம்பம் எடுத்துட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் 1 சிங்கிள் ஃபேஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்ச பிறகு 3 ஃபேஸ் வாங்கணும். அதுல பெரிய 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 ஸ்ட்ரகிள். பட் இங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய பிளஸ் இந்த ப்ளாட்டுக்கு. சார் நீங்க கனெக்டிவிட்டி சொல்லுங்க சார். இங்க இருந்து எங்கெங்கெல்லாம் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும்? ஸோ நம்மளோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருந்தும் சரி, சவுத்ல இருந்து வரதும் சரி, நார்த்ல இருந்து வரதும் சரி, எல்லாமே சென்டர் பிளேஸ் ஜோன் கூட சொல்லலாம். ஸோ எங்க இருந்து வந்தாலுமே எந்த ஜங்ஷன்ல இப்போ தாம்பரத்துல இருந்து வந்தாலும் 20 மினிட்ஸ்க்குள்ள ரீச் ஆயிடலாம். ஸோ வண்டலூர்ல இருந்து வந்தாலும் 20 மினிட்ஸ்க்குள்ள ரீச் ஆயிடலாம். ஸோ நீங்க NH பைபாஸ் நீங்க போனோம் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பெங்களூர் போற ஹைவே ரோடு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம கனெக்டிவிட்டி வந்துடும். ஓகே. இப்போ அடுத்த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் வரைக்கும் டெவலப் ஆகுற இந்த ரோடும் சொல்லலாம். ஆமா ஆமா கண்டிப்பா. ஸோ பரந்தூர் போனா இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ஜங்ஷன், அதுல இருந்து லெஃப்ட் நீங்க எடுத்துடலாம். எடுத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் நீங்க ஏர்போர்ட்டும் நீங்க ரீச் ஆயிடலாம். ஓகே சூப்பர். அப்ப சென்னை ஒட்டி டிராபிக் இல்லாம போகணும், எல்லா இடத்துக்கும் சர்வை பண்ணணும்னா இது ஒரு பெஸ்டான பிளேஸ்னு கூட சொல்லலாம். சார் இந்த இடத்துக்கு இந்த ஊர் பஸ்ன்னு வரும்ல, அந்த பஸ் ஸ்டாப் இப்ப நம்ம வந்து லெஃப்ட் எடுத்தோமே அந்த இடம் சர்பனஞ்சேரி பஸ் ஸ்டாப். ஓகே. அங்கதான். அங்க இருந்து இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்க இருந்து நீங்க நடந்தே வந்துடலாம். இந்த ரோடும் வந்து பாத்தீங்கன்னா வர ரோடும் உங்களுக்கு பஸ் போற ரோடு தான். 24 hours பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம 6-way ரோடு இருக்கு இல்லையா, நம்ம அந்த சர்பனஞ்சேரி அந்த ரோடு சொல்றோம் இல்லையா, வண்டலூர் டு மணிவாக்கம் ரோடு, அது உங்களுக்கு 6-way ரோடு மேடம். சோ எந்த டைம் வந்தாலும் அங்க பஸ் இறங்கி நம்ம வாக்கபிள்லே வந்துடலாம். சார் என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கீங்க, என்னென்ன ஃபேசிங் கொடுத்துருக்கீங்க, கார்னர் பிளாட்ஸ் இருக்கா, அதுக்கு எக்ஸ்ட்ரா பைசா சொல்வீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல மேம், நம்ம இப்பதான் நம்ம இந்த லான்ச் ஃபேஸ் 2 நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ அதனால நம்ம எந்த பிளாட் கார்னர் பிளாட்டுக்கு 30 ஃபீட் ரோடுக்கு அந்த மாதிரி வாங்கல. சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 ஃபீட் ரோடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். சோ மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் கொடுத்துருக்கோம் மேம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 600, 800, 1000, 1200, 1800, 2400ல இருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சூப்பர். அதாவது நீங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸா எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், இல்ல எனக்கு சின்னதா ஒரு வீடு கட்டிக்கிட்டு போன மாதிரி இருந்தா போதும்னா அதுவும் இங்க கிடைக்கும். சார் என்னென்ன ஃபேசிங்ஸ் அவைலபிளா இருக்கு? சார் ஆல் ஃபேசிங் எல்லா ஃபேசிங்குமே இருக்கு. 4 ஃபேசஸ்மே அவைலபிளா இருக்கு. அப்ப கார்னர் பிளாட்க்கு எக்ஸ்ட்ரா காசு அதெல்லாம் எதுவும் கிடையாது. வாங்கலாம் மேம். சரி இது அப்ரூவல் தானே? ஆமா மேம். DTCP and RERA அப்ரூவ்ட் மேம். ஓகே. லோன் வேணும்னா நீங்க அதை ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா மேம். நம்ம 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் மேஜர் பேங்க்ஸே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். APF ப்ராஜெக்ட் தாங்க சார் இது. ஓகே. இப்போ நாங்க அட்வான்ஸ் கொடுக்குறோம் டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் வாங்குறதுக்காக, லீகல் செக் பண்றதுக்காக வாங்குறோம்னு வெச்சுக்கோங்களேன். எவ்வளவு அட்வான்ஸ் பண்ணா நீங்க எங்களுக்கு லீகல் கொடுப்பீங்க? நீங்க பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 10,000 rupees கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். ஓகே. டாக்குமெண்ட் ஓகேன்னா நீங்க எந்த டைம் சொல்றீங்களோ நம்ம அந்த டேட்ல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அட்வான்ஸ் அப்ப எவ்வளவுங்க சார் பே பண்ண வேண்டியதா இருக்கும்? 10,000 கொடுத்தீங்கன்னா போதும் மேம். 10,000 போதுமா? போதும். அட்வான்ஸ் 10,000 போதுமா? லாக்ஸ்ல எல்லாம் இல்லையா? லாக்ஸ்ல இல்ல மேம். அப்ப நம்ம ஸ்கொயர் ஃபீட் என்ன சொன்னீங்க ஸ்டார்டிங்ல? சொன்ன நான் மறந்துட்டேனே. 2600 ரூபாய் மேம். வெறும் 2600 ரூபாய். சரி எங்க சேனலுக்காக ஏதாவது நெகோசியேஷன்?
கண்டிப்பா இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சேனல்ல பார்த்து வரவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணி 15 டேஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயின் கொடுத்துறோம். 4 கிராம் கோல்டு காயின் கண்டிப்பா மேம். இன்கேஸ் எனக்கு கோல்டுலாம் வேண்டாப்பா, எனக்கு இதுலயே குறைச்சு கொடுத்துரு அப்படின்னா 100% நம்ம உங்க சேனல் பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பா 100% நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் வச்சிருக்கோம். கண்டிப்பா பண்ணி தரோம். ஓகே, அது இங்க ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க டைரக்டா வாங்க, பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிட்டு போலாம். இங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் பாத்தீங்கன்னா வெறும் 15 லட்சம் ரூபாய் தான் வரும். நம்ம லேடிஸ் கிட்ட இருக்கிற நகையெல்லாம் நீங்க அடமானம் வச்சீங்கனாலே அது வந்துரும். இன்கேஸ் அப்படி வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க லோன் ப்ராசஸ்ல கூட நீங்க போய் வாங்கிக்கலாம். வெறும் 10,000 ரூபாய் இருந்தா படப்பையில மெயினான சர்ப்பனஞ்சேரிக்கு பக்கத்துல பல வீடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த இடம் நமக்கு சொந்தமாகும். 15.5 lakhsக்கு நீங்க இடமே கொடுத்துறீங்க. இன்கேஸ் நீங்க வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு என்ன சிங்கிள் சார்ஜ் பண்ணுவீங்க? பிஹெச்கேல ஒரு தனி வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் பண்ணணும், பெயிண்ட் வேணும், இந்த டைல்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீமா வேணும், கஸ்டமைஸ்டா வேணும் அப்படின்னீங்கன்னா 29 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான 600 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் ஏரியா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 540 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் சிங்கிள் பிஹெச்கே கட்டி கொடுத்துருவீங்க. பண்ணி தருவோம். இல்ல எனக்கு 2 பிஹெச்கே வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 34 lakhs வரும். ஓகே, பரவாயில்லப்பா, இவங்க நியாயமா சொல்றாங்க. வீடு கட்டணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இந்த அமௌண்ட் தான் வரும். இதே நீங்க கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் அதை விட ஹையஸ்ட் சார்ஜஸ் வரும். சோ வர்த்தா பண்றாங்க சார். குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்லாம் போட்டுருவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் எங்க பிரச்சனை சைட்டை இருக்காது. பொறுத்த வரைக்கும் 100% வந்து ஒயர் கட் ரெட் பிக்ஸ்ல தான் நம்ம பண்றோம். சோ ஆலோ பிளாக்ஸ்ல நம்ம பண்றது இல்ல. இன் கேஸ் கஸ்டமர் எனக்கு ரேட் கொஞ்சம் கம்மியா வேணும், எனக்கு ஆலோ பிளாக்ஸ்ல வேணும்னா மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஓகேனா தான் அந்த டர்ம்ஸ் நம்ம ஓகே, அப்ப அக்ரிமெண்ட்ல நீங்க என்னென்ன இதெல்லாம் சொல்றீங்களோ, குவாலிட்டி சொல்றீங்களோ, அந்த குவாலிட்டிலே நீங்க கரெக்ட்டா கட்டி கொடுத்துருவீங்க. 100% பண்ணிக்கும். இந்த படப்பை லொகேஷன்ல நம்ம ஸ்ரீராம் நகர் இந்த ப்ராஜெக்ட்ல டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. சோ எத்தனை வருஷத்துக்குங்க சார் கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட நம்மளது 25 to 35 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கு. எல்லாருடைய கனவுமே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல இடமா இருக்கணும், பிரைம் லொகேஷனா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு 30க்குள்ளவே ஒரு வீடே கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் இந்த படப்பை தான், ஸ்ரீராம் நகர் தான். நீங்க பயப்படாம தாராளமா வந்து பார்க்கலாம். நிறைய வீடுகளுக்கு மத்தியில இருக்கு. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, லோ பட்ஜெட் தான் எங்கேயோ இன்டீரியர்ல இருக்கும்னு. இது கொஞ்சம் நல்ல மெயின்லயே இருக்கு, கொஞ்சம் இல்ல நல்ல மெயின்ல இருக்கு. 6-way ஹைவே இருக்கு இல்லையா, 6-way ஹைவேக்கு பக்கத்திலே 700 மீட்டர்ஸ்ல ஒரு இடம். இந்த ரேட்டுக்கு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் சும்மா அப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நீங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க. வாழ்க இடத்துடன் வீடுடன்.